ஏதினா சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு கலந்து பண்ணி போராடி. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா வேணாவா? சரி ஓகே, வெல்லம் தோசை பண்ணுறியா? கருப்பட்டி வெல்லத்தை போட்டு நல்லா இது பண்ணி போகலாம். ஓகே, வெல்லம் தோசை பண்ணிடலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வீட் ஃப்ளார் அண்ட் கோகனட், ரைஸ் ஃப்ளார், கொஞ்சமாக கார்டமம் அண்ட் வாட்டர், முக்கியமாக ஜாகரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார், இது கூடவே கொஞ்சமாக கார்டமம் அண்ட் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு வெல்லத்தை கரைச்சி இல்லை லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு கோகனட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு, கிரேட்டட் கோகனட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கட்டி விழாத மாதிரி இந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சிருக்கிற ஜாகரி வெல்லத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 1/2 கப்பு எடுத்தேன். 1/2 கப்பில் அதை விட நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணேன். அவ்வளோதான். இதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்துட்டு தோசை பத மாவுக்கு வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கலக்கி வச்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம வந்துட்டு தோசை கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நெய்யை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு நெய் வேணும்னாலும் இல்லை பட்டர் வேணுனாலும் இல்லை ஆயில் வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜாகரி தோசைக்கு நமக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது, சட்னியோ இல்லை எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் ஸ்வீட்டு மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் வெறும் தோசையாகவே அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்டியான வெல்லம் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வெல்லம் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். See you guys. Thank you. Good.